Hi friends, welcome to our channel How to Finally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் இந்தியன் பேங்க்கில் IndSmart மொபைல் ஆப் அல்லது IndSmart நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய டிரான்சாக்ஷன் பின்னை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிரான்சாக்ஷன் பின்னை ஆன்லைன் மூலமாக நம்ம எப்படி ரீசெட் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி டிரான்சாக்ஷன் பின் வந்து உங்களுக்கு லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்திலும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரெண்டு வழியில் பண்ணலாம். உங்களுக்கு கையில் ATM கார்டு இருந்தால் அதை வச்சு நீங்களே பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கிரீன் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மூலமாக பண்ணிக்கலாம். இந்த கிரீன் பின் வாங்குறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஹோம் பிரான்ச்சை நீங்கள் கான்டாக்ட் பண்ணாதான் இந்த கிரீன் பின் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த ரெண்டு வழியில் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி அதை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைல் அல்லது இன்டர்நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணிக்கோங்க. IndSmart இன்டர்நெட் பேங்கிங் ஆர் மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு டாப்பில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்று செட்டிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மேனேஜ் பின் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்காட் டிரான்சாக்ஷன் பின் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆயிரும். இதில் சூஸ் ஆத்தென்டிகேஷன் மெத்தட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டெபிட் கார்டு அல்லது கிரீன் பின். இந்த ரெண்டு ஆப்ஷனில் உங்களுக்கு எது ப்ரிஃபர் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையிலேயே டெபிட் கார்டு இருக்குது, அதனால் நம்ம பேங்க்குக்கு போக வேண்டாம். அதனால் வீட்டில் இருந்தபடியே நம்ம செட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர், டெபிட் கார்டு எக்ஸ்பைரி டேட் அண்ட் டெபிட் கார்டு பின் இங்கே என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை இங்கே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணி கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் உங்களுடைய டிரான்சாக்ஷன் பின், நியூ பின்னை நீங்கள் மேலே என்டர் பண்ணிக்கோங்க. நியூ டிரான்சாக்ஷன் பின், ரீஎன்டர் டிரான்சாக்ஷன் பின் அப்படின்றது பாருங்கள். ரெண்டே என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் சக்ஸஸ் டிரான்சாக்ஷன் பின் செட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ வந்துடும். இது வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் பின் நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக செட் பண்ணியாச்சு அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் உங்களுடைய பின் மறந்திருந்தாலோ அல்லது உங்களுடைய டிரான்சாக்ஷன் பின் மறந்திருந்தாலோ அல்லது டிரான்சாக்ஷன் பின் நீங்கள் லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்திலும் இந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் பின்னை நீங்கள் ரீசெட் பண்ணிக்க முடியும். எப்படி தாங்க நீங்கள் இந்தியன் பேங்க்கில் IndSmart நெட் பேங்கிங் மற்றும் மொபைல் ஆப்பில் உங்களுடைய டிரான்சாக்ஷன் பின் ரீசெட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எதுவும் குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.